காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தளபதி விஜய் அவர்கள் மனித பாங்கு இந்த சமூகத்தின் மேல பற்று இருக்குது அவர்களுக்கு. பரவாயில்லையே, நல்ல வார்த்தையா சொல்றிய. ஒவ்வொரு நாளும் அவர் சென்னையில் ஓய்வாக இருக்கிற நேரங்களில் அங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுறாங்க. அவங்களுக்கு நோட்டு புத்தகம், அவர்களுக்கு படிப்புக்கான வசதி எல்லாம் கொடுக்கிறாரு. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். என்ன மெர்சல் பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த பிகில்ல அந்த பெண்ணு வரட்டுமே, அவரு விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிச்சுருவீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா. பாத்து, நான் நடுநிலை. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. அமைச்சர் செந்தில் பாலாஜி உங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த துறை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆய்வு செய்ய தெரியல, இவங்க வந்து நீ அந்த துறையை கையாள தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு உண்மையாலும் தெரியல. தெரிஞ்சுதான் இவங்க மாதிரி 100 கோடி ரூபாய் மாசம் எடுத்துருக்கலாம், அல்லது அந்த பாட்டிலுக்கு அந்த டெபாசிட் பணத்துக்கு மேல ஒரு 10 ரூபா வச்சு எடுத்துருக்கலாம். உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிற விஜய், கொளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு உனக்கு நடந்த அவமானம் எல்லாம் எனக்கு நடந்திருந்தா நான் என்னைக்கோ தூக்குல தொங்கி இருப்பேன். அவருக்கு என்ன இருக்குது? அவர் நல்லா அழுவிட்டு சத்யராஜ் வயசாதான் சரி சூட் கேஸ் வாங்குற சத்யராஜ் இல்ல. அவன் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்குன்னு பார்த்தான். அவர் ஜால்ரா பையன் சத்யராஜ். அவனா துணி போட்டு ஓடி போயிடலாம். என்னத்துக்கு அவங்க நெஞ்சு பேசி நிக்கிறான். இப்பேற்பட்ட தலைவரை தோக்கடிச்சு கஷ்டப்படுதா? கயிறு வேணா கொடுக்குறேன். வாயில நல்லா வருது, எனக்கு கொடுத்தா நல்லா வரும். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். அவங்க அப்பா இருக்கும் போது கேடு கட்டாச்சு இல்லையம்மா. கேடு கட்ட கோமாளி கூட்டம். நீ என்ன கோமாளி? முத்து போராட்டா போட்டு சொல்லு. முத்து போராட்டா போட்டு. ஐயோ, நம்ம மைண்ட் போகுது சார். ஒரு கேன் இப்போ ஆட்சி நடப்பது நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டு கரும்பை மறந்து விடக்கூடாது. எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? போரி பிடிச்ச பையன் எல்லாம் தலைவேன்ற, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவேன்ற. அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சத்தமா இந்த கேக்குதா